எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்களில் ஒருவன். ஹாய் எவ்ரிஒன், ஐ எம் ஒன் ஆஃப் யூ. இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கிளட்ச் பிளேட் என்றால் என்ன, அது எப்படி வேலை செய்யுது, அதை எப்படி பராமரிக்கணுங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கிளட்ச் பிளேட் என்பதுங்க என்ஜின் மற்றும் கியர் பாக்ஸுக்கு இடையிலான இணைப்பாக செயல்படும் ஒரு பாகம்தான். இந்த கிளட்ச் பிளேட் என்ன பண்ணுதுன்னா, என்ஜின் சக்தியை நேரடியாக டயர்களுக்கு அனுப்பாமல் அதற்கு இடைப்பட்ட பாகமாக இருக்கிறது. கிளட்ச் பிளேட்டை அழுத்துவதன் மூலம் என்ன ஆகும்னா, என்ஜின் மற்றும் கியர் பாக்ஸின் இணைப்பு துண்டிக்கப்படுகிறது. அப்புறம் கிளட்சு எப்படி வேலை செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, டிரைவர் அவரோட காலை அந்த கிளட்ச் பெடலில் வச்சு அமுக்கும்போது அந்த கிளட்ச் பெடலானது கிளட்ச் பிளேட்டை பிரிக்கும். இதனால் இன்ஜின் சக்கரங்கள், ஃப்ளைவீல் மற்றும் கியர் சக்கரங்கள் ஒருவருடன் இணைக்காமல் விடும். அதாவது இன்ஜின் மற்றும் கியர் பாக்ஸ் இடையில் தொடர்பு துண்டிக்கப்படுகிறதுங்க. அப்போது கியர் ஷிஃப்ட் பண்ண முடியும். சரிங்களா? இது நடந்தால் தான் நம்மளால் கியர் ஷிஃப்ட் பண்ண முடியும். அப்புறம் அந்த பெடல்லேருந்து காலை எடுக்கும்போது கிளட்ச் பிளேட் மீண்டும் ஃப்ளைவீலுக்கு சிக்கிக்கொள்கிறது. இன்ஜினின் பவர் கியர் வழியாக வீலுக்கு செல்லுங்க. அப்புறம் கிளட்ச் பிளேட்டுடைய முக்கியமான பாகங்கள் எதெல்லாம்னு பார்ப்போம். அதாவது கிளட்ச் பிளேட்டோட வேலை பவரை டிரான்ஸ்மிஷன் பண்ணுறது. ஃப்ளைவீலோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜினை ரொட்டேஷ்னல் பவர் கொடுக்கும். இன்ஜினுக்கு ரொட்டேஷ்னல் பவர் கொடுக்கறது தான் ஃப்ளைவீலோட வேலை. அதேமாதிரி ப்ரெஷர் பிளேட்டு அதோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிளட்ச் பிளேட்டை அமுத்தும். இதுதான் ப்ரெஷர் பிளேட்டோட வேலை. அதே மாதிரி ரிலீஸ் பியரிங்னு ஒன்று இருக்கும். அதோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிரைவர் பெடலை அழுத்தும் போது மூமெண்ட் தரும். இதுதான் அதோட வேலை. கிளட்ச் பிளேட்டில் வரக்கூடிய பழுது அறிகுறிகள் என்னென்னு பார்ப்போம். இப்போது கியர் கஷ்டமாக போகும். நமக்கு கியர் போட கஷ்டமாக இருக்கும் பார்த்துக்கோங்க. அது ஒரு காரணம். என்ஜினோட ஆர்பிஎம் மட்டும் அதிகரிக்கும், ஆனால் லாரி நகராமல் இருக்கும். இது ஒரு காரணம். கிளட்ச் பிளேட் ரிப்பேர் இருக்குங்கிறதுக்கான ஒரு அறிகுறிக்கான இது ஒரு காரணமாக இருக்குது. பெடல் மென்மையாக போகாமல் கஷ்டமாக போகும். நமக்கு இந்த கிளட்ச் பெடலை அமுக்கும் போது மென்மையாக போகாது, கடினமாக இருக்கும் அமுக்க. அதை வச்சு அப்படி ஒரு இது உணர்ந்தாலும் அதுவும் இந்த கிளட்ச் பிளேட் போயிருக்குங்கிறதுக்கான ஒரு அறிகுறி தான். அப்புறம் என்ன ஆகும்னா, கிளட்ச் ஸ்லிப் ஆகும். கியர் போடும்போது இந்த மாதிரி நேரங்களில் கிளட்ச் ஸ்லிப் ஆகும். அப்படி ஆச்சுன்னா அதுவும் கிளட்ச் பிளேட் போயிட்டுங்கிறதுக்கான ஒரு அறிகுறி தான். இதோட மெயின்டெனன்ஸு பார்த்துக்கோங்க. பராமரிப்பு குறிப்புகள் உங்களுக்கு நான் சொல்கிறேன். கிளட்ச் பெடலை தேவையில்லாமல் நம்ம கையாளும் போது அதில் தேய்மானம் அதிகமாக இருக்கும். அதை நல்லா முழுசாக அழுத்தி முழுசாக பெடலை விட்டால்தான் அதோட அந்த கிளட்ச் பிளேட்டோட லைஃப் நல்லாயிருக்கும். அப்புறம் லாரியில் சரியான டைமில் கிளட்சையும் மற்றும் கியரையும் பயன்படுத்த வேண்டுங்க. என்னோடய வீடியோ கடைசி வரை பார்த்த எல்லோருக்கும் நன்றி.